இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் விண்ட் எனர்ஜி கன்வர்ஷன். பேசிக் பிரின்சிபல் ஆஃப் விண்ட் எனர்ஜி கன்வர்ஷன்ல என்னன்னா த நேச்சர் ஆஃப் த விண்ட், த பவர் இன் த விண்ட். இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் விண்ட் எனர்ஜி கன்வர்ஷன். என்ன அப்படின்னு பார்க்குறோம். விண்ட் எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து ஏர் மூவ் ஆகும்போது ஒரு மோஷன், அதாவது ஒரு வெலாசிட்டியில தான் மூவ் ஆகுது. அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா கைனடிக் எனர்ஜி அதில் ஏர் மூவிங் ஏர்ல இருக்கு. அந்த மூவிங் ஏர் வந்து ஒரு பிளேட்ல டச் ஆகும்போது அந்த பிளேடு ரொட்டேட் ஆகுது. அதனால உள்ள இருக்கக்கூடிய ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகி அது மெக்கானிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் ஆகி அங்கே இருக்கிற ஜென்ரேட்டரும் வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி தருது. எப்படி இந்த ஏர் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சன் இருக்கு இல்லையா, அது வந்து சன் ரேசஸ்னால எர்த் சர்ஃபேஸில் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் ஏற்படுது. அதனால தான் இந்த ஏர் வந்து மூவ் ஆகுது இன் எர்த் சர்ஃபேஸில். அந்த மூவ் ஆகக்கூடிய ஏர் வந்து குறிப்பிட்ட வெலாசிட்டியில் மூவ் ஆகிறதுனால கைனடிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் தென் தட் கேன் பி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட் அதோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். நேச்சர் ஆஃப் த விண்ட் அப்படின்னா, விண்ட் வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு வேறு வேறு இடத்துல டிஃப்ரெண்ட்டான வெலாசிட்டியில் போகும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்போ ஏர் இன் வார்ம் ஏரியா எக்ஸ்பேண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பலூன் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபில் பண்ணி டைப் பண்ணிவிட்டு அது ரிலீஸ் பண்ணோடனே அங்கே இருக்க ஏர் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி வெளியே வருது. ஏன் அப்படின்னா அந்த பலூனில் இருக்கக்கூடிய ஏர் வந்து அதிகமான ப்ரெஷரில் இருக்கும் கம்பேர்ட் டு த அவுட் சைட் ஏர். ஸோ அந்த உள்ளே இருக்க ஏர் வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு ஏரியாவுக்கு மூவ் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் வார்ம் ஏர் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷரில் இருக்கும். ஸோ அந்த ஏர் வந்து அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும்போது அது மூவ் ஆகுது. ஸோ எக்ஸ்பான்ஸ் டு கூல். அந்த ஃபேக்டர்ஸ் எது பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சர் ஆஃப் த டெரைன், எந்தெந்த ஏரியா, ஹில்லா இல்லை சாதாரண ஒரு பிளெயின் சர்ஃபேஸா இல்லை கோஸ்டல் ஏரியாவா. நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் கிளவுட் கவர் அப்படின்னா மேகமூட்டங்கள் அதிகமாக இருக்குதா இல்லை அந்த இடத்துல கம்மியாக இருக்கா. ஆங்கிள் ஆஃப் த சன் இந்த ஸ்கை, எந்த இடத்துல இந்த சூரியன் தெற்கு திசையில் இருக்கா அல்லது ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், இதில் எந்த சர்ஃபேஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது அதை பேஸ் பண்ணி. ரெஸ்பான்ஸ் ஆஃப் த விண்ட் அப்படின்னா அந்த விண்டு வந்து அந்த சன்ரைஸுக்கோ அதுக்கு பர்டிகுலர் ஏரியாவில் எப்படிலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்குறது ரெஸ்பான்ஸ் ஆஃப் த விண்ட். நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஹில்லி ரீஜன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஏரோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் விண்ட் விண்மில்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு 60 மீட்டர் ஹைட்லேயோ ரொம்ப ஹைட்டில் தான் வைப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு வந்து ஏரோட வெலாசிட்டி வந்து அங்கே அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் ஏரியாஸ்லையும் நம்மளுக்கு வந்து ஏரோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ சாதாரணமாக நம்ம எர்த் சர்ஃபேஸில் ட்ரிஃப்ட் பண்ணும்போதோ, எர்த் சர்ஃபேஸ்னால் ஒரு லேண்டில் ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாட்டரில் சர்ஃப் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் சர்ஃப் பண்ணுறது தான் ஈஸி. ஏன்னா அங்கே ஃப்ரிக்ஷன் வந்து கம்மி. ஸோ அதே மாதிரி தான் ஏரோட வெலாசிட்டியும் லேண்ட் சர்ஃபேஸை விட நம்மளுக்கு வந்து வாட்டர் சர்ஃபேஸில் வந்து அதிகமான ஒரு வெலாசிட்டியில் கிடைக்கும். நெக்ஸ்ட் பவர் இன் விண்ட். பவர் இன் விண்ட் அப்படின்னா இந்த விண்ட் எனர்ஜி நம்ம எப்படி நம்ம ஒரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறோம், அந்த கைனடிக் எனர்ஜியை வந்து எப்படி எப்படி நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு படகுல வந்து பாய்மர கப்பலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், ஒரு கிளாத் மாதிரி இருக்கும். அது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண உடனே தான் கடலில் இருக்க காற்று மூலயமா அந்த படகு மூவ் ஆகுது. அது போல தான் இந்த ப்ரொப்பல்லர், அதாவது விண்மில் இருக்கக்கூடிய ப்ரொப்பல்லரும் காற்று வீசுறதுனால அது ரொட்டேட் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த காற்று வீசக்கூடிய அந்த விசையிலிருந்து நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியாக கொடுக்குது. அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி நம்மளுக்கு அந்த ப்ரொப்பல்லர் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மெக்கானிசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ் அண்ட் ட்ராக் ஃபோர்ஸ். லிஃப்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா ஆக்ட் பெர்பெண்டிகுலர் டு த ஏர் ஃப்ளோ, அதாவது காற்று வீசும் திசை வந்து அது பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே ட்ராக் ஃபோர்ஸ் என்னன்னா எந்த சைடு வந்து நம்மளுக்கு காற்று வீசுதோ அதே சைடில் தான் இந்த ட்ராக் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. இந்த 2 மெக்கானிசம் வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ரொப்பல்லர் வந்து மூவ் ஆகுது, அதாவது ரொட்டேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து லிஃப்ட் அண்ட் ட்ராக்ன்றத கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் அண்ட் ட்ராக் எப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் நடக்குது, இது ட்ராக் நடக்குது. ஆனால் டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்க. விண்ட் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு இப்படி நடக்குது. அதே வந்து ட்ராக் வந்து அது விண்ட் ஃப்ளோ இருக்கிற டைரக்ஷன் நடக்குது. அதே லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா அதோட பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் நடக்குது.
இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போனா நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி வந்து அதிகமாகும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருந்து ஒரு ஒரு பைப் நிறைய தண்ணி வந்து நம்ம மேலே அடிக்கிறாங்கன்னா, நம்ம அந்த பைப்ல இருந்து வரக்கூடிய வெலாசிட்டியும் நம்மளை தாண்டி போகிற வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து விண்டோட வெலாசிட்டி V1ன்னு வச்சுக்கோங்க. V1 அப்படின்னா இங்கிருந்து இந்த V2 இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் இங்க வரும்போது அதோட வெலாசிட்டி கம்மியாக தான் ஆகும். ஏன் அப்படின்னா இங்க வந்து ஒரு தடுப்பு விசை இருக்கு, அதனால அதோட வெலாசிட்டி கம்மியாகும். இந்த வெலாசிட்டி கம்மியாகிறதுனால அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ அந்த ப்ரெஷர் மூலயமா இந்த டர்பைன்ல இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகுது. அந்த ரொட்டேஷன்னால அந்த ஷாஃப்ட்ல ரொட்டேட் நடக்குது. ஸோ அந்த ஜென்ரேட்டர் வந்து ஜென்ரேட் ஆகி நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் நம்ம வந்து வின் எனர்ஜி கன்வர்ஷன். தேங்க்யூ.